ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் அலைபேசியிலே இணையதளத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். கர்த்தருடைய கரம் செயலாற்றும், பாரக்கிரமம் செய்யும். சங்கீத புத்தகம், திருப்பாடல் புத்தகம் 118 அதிகாரம் 15வது இறைவார்த்தை விதமாய் சொல்கிறது, நீதிமான்களின் கூடாரங்களிலே ரட்சிப்பின் சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பாரக்கிரமம் செய்யும். நீதிமான்களின் கூடாரங்களிலே யார் அந்த நீதிமான்? என் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எந்த மனிதனும் நீதிமானாக மாற்றப்படுகிறான். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்படியா தன்னை அர்ப்பணித்த எந்த மனிதனும் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா! அப்படி என்று சொன்னால் நீதிமானின் வீடுகளிலே, நீதிமானின் கூடாரங்களிலே கர்த்தருடைய சத்தம் துணிக்க வேண்டும். ஹல்லேலூயா! தாவீது சொல்கிறான், கர்த்தரை 10 நரம்பு வீணைகளால் நான் கீர்த்தனை பண்ணுவேன், எக்காலமும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று சொன்னார். வயசான காலத்தில் பாட்டி மிரியாம் பாட்டி செங்கடலை கடந்து வந்து 90 வயதுக்கு மேலானவளை பாட்டி கஞ்சிராவை எடுத்து டான்ஸ் ஆடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். வேதத்திலே பல பாடல்கள் உண்டு. புதிய ஏற்பாட்டின் புத்தகத்திலே அன்னை மரியாவின் பாடல், சிக்கரியாவின் பாடல், எலிசபெத்தின் பாடல் என்று சொல்லி பாடல், அநேக பாடல்கள் உண்டு. திருப்பாடல்களிலும் பாடல்கள் உண்டு. ஹல்லேலூயா! நீதிமானின் கூடாரங்களிலே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் தினசரி துதிக்க வேண்டும், தினமும் துதிக்க வேண்டும், தினமும் ஒலிக்க வேண்டும். ஹல்லேலூயா! உண்மையாக சொல்லுங்க, இன்னைக்கு காலை வேளையில் நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? ஆண்டவரை உறவாடினீர்களா? நல்லா கவனிங்க. ஆதி மனிதனாகிய ஆதாமை ஏவாளை உருவாக்கினார், மண்ணிலை சுரஷித்தார், தன் ஜீவ சுவாசத்தை ஊதி அவளை உருவாக்கி தன் சாயலின்படி உண்டாக்கின மனிதனை தான் அவனுக்காக உண்டாக்கின ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கி அதில் உண்டாக்கி அவனோடு கூட உறவாடும்படியாய் கர்த்தர் வந்தார். அப்படியானால் அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்ட உங்களோடும் என்னோடும் கர்த்தர் பேசும்படியா உங்கள் குடியிருப்புக்குள் வருவார் அல்லவா? நான் அவர்கள் நடுவில் ஆவி அவள் தேவனாயிருப்பேன் என்று சொன்னாரே, அந்த தேவன், சிருஷ்டிப்பின் தேவன், சகலத்திலும் அதிகாரமுள்ள தேவன் உங்களை காணும்படியா உங்கள் குடும்பத்துக்குள் வருவார் அல்லவா? அவரது வலது கரம் பாராக்கிரமம் செய்யுமா, அவரது வல்லமையுள்ள கரம் செயலாற்றும், உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் தான் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா! இந்த ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! எங்களுடைய ஜெபக்குழுவிலே ஒரு அருமையான சகோதரி உண்டு. அவள் கணவர் இல்லை. கணவர் கொடூரமான ஒரு வியாதி நிமித்தம் மரித்து போனார். வெளிநாட்டில் இருந்தார்கள், அவர் மரித்து போனார். அதன் பின்னதாக சாவின் விளிம்பில் இருந்து மரணத்துக்கு ஏதுவாக இருந்தபோது அவர்கள் ஜெபக்கூட்டத்துக்கு வந்தார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், தன்னை அர்ப்பணித்தார்கள், தன்னுடைய பிள்ளைகளையும் அர்ப்பணிக்க வைத்தார்கள். ஆண்டவர் அவர்களை நடத்தினார். 2 பிள்ளைகள், அருமையான 2 பிள்ளைகளையும் கிறிஸ்துவுக்குள் நடத்த ஆரம்பித்தார்கள். 2 பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது ஒரு பையன் 11 பாடத்திலையும் காலேஜில் ஃபெயில் ஆயிட்டான். கண்ணீரோடு நின்றார்கள், கண்ணீரோடு கதறி நின்றார்கள். கர்த்தர் சொன்னார், நீ எனக்காக என் சமூகத்தில் காத்திருக்கிறபடினால் என் கரம் பாரக்கிரமம் செய்யும், என் கரம் செயலாற்றுவதை நீ காண்பாய். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை அவர் வீட்டிற்கு நாங்கள் போகும்போது எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பாட்டு சத்தம் ஒலிப்பதை நான் கண்டிருக்கிறேன். அவர்களும் ஏதாவது பாடிக்கொண்டு துதித்து கொண்டு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சிங்களாக தான் இருப்பாங்க, பிள்ளைகள் வெளி ஊரில் இருக்கிறாங்க. கர்த்தர் செய்த காரியம் எல்லா பாடத்திலும் ஒரே நேரத்தில் ஜெயம் கொடுக்க கிருபை தந்தார். அருமையான மகன், நல்ல ஒரு பணியிலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். 2வது குமாரனை கல்கத்தாவிலே அருமையான IT கம்பெனியிலே ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். மூத்த குமாரனுக்கு நாளைய தினத்திலே
திருமணத்தை கர்த்தர் ஒழுங்கு செய்திருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். அவரது வலது கரம் பராக்கிரமம் செய்யும். எப்படி? நீதிமானின் கூடாரத்திலே கர்த்தரை தேடி அவரை பாடி துதிக்கும் பொழுது அற்புதம் தானாய் நடக்கும். அவரது கரமை பராக்கிரமம் செய்வதை அந்நிய கண்களில் உங்கள் சொந்த கண்கள் காணப்போகிறது. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சொந்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவர் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை அறிந்திருக்கிற தேவன் உடைய வலது கரத்தினால் பாரக்கிரம் செய்து அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஒவ்வொருவரும் உடைய ரட்சிப்பின் சத்தத்தை கம்பீரமாய் பாடி துதிக்க கிருபைதார். ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும். இயேசு ரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.